பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதற்குன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க வந்து சீரியஸாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம், சீக்கிரமாக குணமடையணும்ட்டு. யார் சரி யார் தப்பு அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நம்ம போகலை. சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிறாங்க, டிவிக்கே தான் தப்புன்ட்டு டிஎம்கே சைடும், டிஎம்கே தான் தப்புன்ட்டு டிஎம்கே சதி அப்படின்னு டிவிகேவும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. பட் பாதிப்புக்கு உள்ளாகினது வந்து பொதுமக்கள் தான். இந்த சம்பவம் இல்லை, எல்லா சம்பவத்திலையும் இதே தான். அது தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, 60 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்களே தடுத்து அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் வந்து அதை கடந்து போயிடுறாங்க ரொம்ப சுலபமாக. இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிற போதே வீட்டிலலாம் இல்லை பேசாத, ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, சுற்றி இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துருக்கு. புதுசாக அரசியலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நடந்துருமோன்ட்டு வீட்டில் பயப்படுவாங்கல்ல. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து இந்த இன்சிடென்ட் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவமாக நேற்று நடந்தது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இனிமேல் நடக்கவே கூடாது, இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ணாமலை பேசின ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. எனக்கு அந்த வீடியோ ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த வீடியோவோட சேர்த்து போடுறேன், அதையும் பாருங்கள். எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸருடைய எக்ஸ்பீரியன்ஸும் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்சைட் அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ அதை பாருங்க. தேங்க்யூ. Mr. Vijay can expect 10,000, 50,000 might come. It is not Vijay's fault. It is the state police and the intelligence to anticipate. 5,000 have come, 10,000 have come, 20,000 have come. Adequately deploy police force. Since Vijay, nobody can predict crowds, sir. I can give a letter for 10,000. If you look at TVK's letter, I don't find fault with the letter. They said we need permission from 3 p.m. to 10 p.m. So there is no meaning. Mr. Vijay can come at 3 p.m. Vijay can come at 10 p.m. That is how the permission letter was given. Why did the police give permission for 7 hours? Give it for 2 hours. When it is a road show, only Mr. Vijay speech for 20 minutes. How much more does Vijay need? 2 hours is more than enough. You give 2 hours so that people come. Why did you give permission for 7 hours as per the permission letter requested from 3 p.m. to 10 p.m.? We find fault. 10,000, 30,000 people coming. It is not Vijay's fault. Vijay has got every right to go meet people. It is the state government which has to play a honest broker role. They did not play that role to the satisfaction of